Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வந்தாச்சு the Chennai Silks in mega combo sale summer chill out sale. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home. நான் இவ்வளோ செஞ்சுரி அடிச்சிடணும் 100 செஞ்சுரி வந்து அடிச்சிடணும் டெண்டுல்கர் மாதிரி அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. கோலி இஸ் அ பக்கா டீம் மேன், அது டவுட்டே கிடையாது. விராட் கோலி வந்து ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்ட் அடிச்சார். மலிங்கா வந்து இல்லை நான் ரிட்டையர் ஆயிடுறேன்னு சொல்கிற அளவுக்கு அடிச்சார் மலிங்காவை. அந்த மேட்ச் 50 ஓவர்ஸில் அடிக்க வேண்டிய ஒரு ஸ்கோரை 42 இல்லையோ அடிச்சோம். ரோஹித்தோடைய பேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரோஹித் பேட்டிங்கில் டெஸ்ட்டாக ஓடிஐ எல்லாம் இல்லை, அவர் கிட்டத்தட்ட டெஸ்ட்லேயே வந்து ஓடிஐ மாதிரி T20 மாதிரி ஆட ஆரம்பிச்சார். ரொம்ப பிடிச்சது நீ பவுன்ஸ் மட்டும் நீ பண்ண. ரோஹித் சர்மாவுடைய கிரேஸு ஸ்டைலு பியூட்டிஃபுல்லாக கேரஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போது சுனில் கவாஸ்கருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். செஞ்சுரியெலாம் அலட்சியமாக எடுப்பது. பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார் தோனி ஆர் கில்க்ரிஸ்ட் யாரை? தோனி ஆர் தோனின்னு கேளுங்க, தோனின்னு சொல்லுங்க. பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னா ஜாண்டி ரூட், விராட் கோலி. கேப்டன்சி இந்தியாவை பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க் 100க்குன்றது மட்டும் நீங்கள் கோட் பண்ணுவீங்களா சார்? ரோஹித் சர்மா 80, விராட் கோலி 78, தோனி. சார் இப்போ விராட் கோலி அப்படின்னு நம்ம பேசும்போது சார் அவருடைய ரெக்கார்ட்ஸ் குறிப்பாக வந்து இப்போ செஞ்சுரியிலேயே செஞ்சுரி அடிக்கிறதுக்கான ஒரு அந்த ரெக்கார்டை நோக்கி போகும்போது இது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்குது டெஸ்ட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்றது. அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்? நம்பர்ஸ் ஆக்சுவலி ஒருத்தரோட பேரை இப்போ கவாஸ்கர் ஃபஸ்ட்டு 774 வச்சார். வெஸ்ட் இண்டீஸில் போனது 70s மிரண்டாங்க. அதெல்லாம் பாடி லைன் போலிங், ஹெல்மெட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் போலிங்லாம் பாடி லைன் ரத்தத்தை தவிர வேறு எதுவும் நீங்கள் பார்க்க முடியாது. ஜிஆர் விஸ்வநாத் க்ளவ்வே கைட்ட வரல, அடிப்பட்ட ஹோல்டிங் பாலில் வீங்கிடுச்சு, எடுக்க வரல. கைக்வாடுன்றவருக்கு காது போயிடுச்சு, அன்சுமன் கைக்வாடு காது போயிடுச்சு, கேட்குறதே போயிடுச்சு. அந்த லெவலில் அடியும் இருக்கும். அந்த மாதிரி லெவலில் கவாஸ்கர் 774 வச்சுருக்காரு. ஸோ டாப் கிளாஸ் பிளேயர். ரெக்கார்ட்ஸுக்குன்னு அவர் பார்க்கல, பீக் ஃபார்மில் இருக்கும்போது ரிட்டையர் ஆகிட்டார். இப்போது எத்தனையோ பேர் செப்பாக்கில் செஞ்சுரி அடித்தாங்க, எந்த செஞ்சுரியும் யாரும் ரொம்ப பேச மாட்டாங்க. அதே பாடி லைன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஜிஆர் விஸ்வநாத் 97 நாட் அவுட்னு நினச்சார், செஞ்சுரி அடிக்கலை. அந்த 97 நாட் அவுட் இஸ் சுப்பீரியர் டு எனி செஞ்சுரி அட் செப்பாக். நீ 100 கூட அடி. 97 நாட் அவுட் ஜிஆர் விஸ்வநாத் அடிச்சது அந்த கிரேஸு, அந்த டஃபஸ்ட்டு சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் பிச்சில் அவர் அடித்த கேமு, ஸ்டைல்ஸு, கிளாசிக் ஸ்டைல்ஸு. ஒரு ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டரை விட இவ்வளோ கிரேஸ் இருக்குமா பேட்டிங்கில்? உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த கிளாப்ஸை இப்போ தான் நான் பார்க்குறேன். தோனிக்கு தான் நான் பார்க்குறேன், கபிலுக்கு பார்த்தேன், தோனிக்கு பார்க்குறேன். ஜிஆர் விஸ்வநாத் நம்பர் 4 உள்ளுக்குள்ளே வராருன்னா வேண்டின்னு இருப்பாங்க. இப்போ வேண்டிக்கிறாங்கல்ல தோனி வரணும்னு. அந்த விஸ்வநாத் கேப் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 5 feet 2 inches தான். அந்த க்ரௌடு பக்கத்தில் பெவிலியன் சைட் ஸ்க்ரீன் கிட்ட அவரோட உருவம் தெரிஞ்சுதுன்னா மொத்தம் ஒரு 30,000-40,000 எகிரி நின்று ரெயிலிங்ஸ்லாம் ஆடும் அப்படியே கை தட்டுறதுலேயே. தீபாவளி வந்து கண்டினியூஸாக 2 நாள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சவுண்டு. அப்பேற்பட்ட ஹீரோ ஜிஆர் விஸ்வநாத். யார்? பெங்களூர் பேஸ்டு. அப்படி வெறி எங்களுக்குலாம். ஓவர் நைட் போய் படுத்துட்டு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் போய்ட்டு வீட்டில் சாப்பாடு வந்துட்டு ஜிஆர் விஸ்வநாத் பேட்டிங் பார்க்குறது இப்படி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேயருக்கு 97 நாட் அவுட் இன்றைக்கும் பேசினிருக்கோம். என்னோட குருநாதர் விவி குமார் இருக்கார் லெக் ஸ்பின்னரில், லெக் ஸ்பின்னில் 599 விக்கெட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் மேட்சஸில். 600 எடுத்தால் கூட அவரை பற்றி பேச மாட்டாங்க. அந்த 599 டான் பிராட்மன் காட் ஆஃப் கிரிக்கெட்டு 99.99 ஆவரேஜ். 100ன்னு பேச மாட்டாங்க. அந்த 99.9 தனியாக அது ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நம்பர்ஸோ ரெக்கார்ட்ஸோ அவர் பார்த்து நான் இவ்வளோ செஞ்சுரி அடிச்சிடணும் 100 செஞ்சுரி வந்து அடிச்சிடணும் டெண்டுல்கர் மாதிரி அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. கோலி இஸ் அ பக்கா டீம் மேன், அது டவுட்டே கிடையாது. ஸ்மார்ட் டெசிஷன் தான். கடைசியாக எப்படி தான் என்ன ஒரே டெசிஷன் நீங்கள் சொல்லுங்கள், அவர் எடுத்து கரெக்டாக இல்லைன்னா கரெக்ட் டெசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹி வில் பி ரிமெம்பர்ட் ஆல்வேஸ். இன்னொரு 100 வருஷத்துக்கு பேசுவாங்க அவரோட கிரிக்கெட் பற்றி. பட் நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஃப்ரண்ட் பேஜில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு படத்தோட வந்து அதை பற்றி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த ரெக்கார்ட்ஸுமே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு இல்லையா? ரெக்கார்ட்ஸுக்கு நாள்லையே இந்த நான் ஒரு ரெண்டு நின்னுணும். நான் 80 நாட் அவுட் வந்தாலும் பரவாயில்ல, 100 வந்தாலும் சரி, நான் ஜெயிச்சு கொடுக்கணும், அவ்வளோதான். யூஆர் நாட் பாதர் அபவுட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ். இப்போ பெரிய அதை தான் டீம் மேன் சொன்னேன். ஃபீல்டிங்கில் ஒருத்தர் உயிரை கொடுத்தாருன்னா அவர் டீம் மேன் சார். என்ன பண்ணுவாங்க எல்லோரும் செல்ஃபிஷாக? என்னோட போலிங் 5 விக்கெட்டு, எனக்கு ஹெட்லைன்ஸ் வந்தா இல்லையா பேப்பரில், பேட்டிங்கில் நான் எவ்வளோ அடிச்சிருக்கேன், எவ்வளோ ஸ்கோர்ஸு, யாராவது செலெக்ஷன் கமிட்டியில் ஒருத்தர் செலெக்ஷன் கேம்ப் கூடும்போது இவர் எவ்வளோ கேச்சஸ் பிடிச்சிருக்காரு, எவ்வளோ ரன் அவுட்ஸ் வச்சிருக்காரு, எவ்வளோ அடிபட்டுருக்காரு ஃபீல்டிங்கில், நீ எவனா கேட்டிருக்கானா? ஒரு செலக்டர் கேட்க மாட்டான். பேட்டிங் எவ்வளோ போலிங் எவ்வளோ கேட்குறீங்க. அதை மீறி ஒருத்தர் வந்து எந்த லெவல் சாதா மேட்சாக இருக்கட்டும், ஐபிஎல்லில் 1 டே மேட்ச் ஒரு வீக்கஸ்ட் டீமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கட்டும், வெறித்தனமாக பவுண்டரியில் ஓடுறது, அப்படியே ஒரு பிக் அண்ட் த்ரோ அடிக்கிறது ஸ்மார்ட்டாக, அதெல்லாம் ஒருத்தர் பண்ணுறாருன்னா இஸ் அ டீம் மேன் அர்த்தம். அதுக்கு தான் என்னோட கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட், மோர் ஃபார் இஸ் ஃபீல்டிங்.
சார் இப்போ எனக்கு 2 பேரோடதையும் சொல்லுங்கள் சார், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. பார்த்ததுலேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச்சில் பண்ணாங்க, அது இன்றைக்கும் மறக்க முடியல அப்படின்னா எதையெல்லாம் சொல்லுவீங்க 2 பேருக்குமே? எனக்கு ரொம்ப டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பெருசான ஞாபகம் இல்லை. பட் ஹோபார்ட்லன்னு ஒரு ஊரில் வந்து விராட் கோலி வந்து ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சார். மலிங்கா வந்து இல்லை நான் ரிட்டையர் ஆயிடுறேன்னு சொல்கிற அளவுக்கு அடிச்சார் மலிங்காவை. அது ப்ராப்ளி 2012 13 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த மேட்ச் 50 ஓவர்ஸில் அடிக்க வேண்டிய ஒரு ஸ்கோரை 42 இல்லையோ அடித்தோம். அது பியூர் விராட் கோலியோடைய எக்ஸலன்ஸ், பிரில்லியன்ஸ். அது ஒன்றும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அது அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் ஒன்று பாருங்க, நிந்த இடத்துலேருந்து அப்படி ஒரு 6 ராஃப் அடிச்சுட்டு அப்படி ஒன்று கொசு தட்டுற மாதிரி ஒரு 6 அடிச்சு தீபாவளி இல்லாமல் போயிருக்கும். கருத்தில் அஸ்வின் கூட பியூட்டிஃபுல்லாக வெல் லெஃப்ட் விட்டு ஒரு மேட்ச் ஜெயிச்சோம் தெரியுமா. அஸ்வின் வந்து டவுன் த லெக் சைடு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டு விட்டார், நவாஸை யாரோ போட்டார் விட்டார். அதில் எப்படி அந்த தைரியம் வந்துன்னு தெரியல, அடிக்க போவாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் அழகாக மிட் ஆஃப் மேலே பாலை தூக்கி அடிச்சு ஒரு 4 அடிச்சு நம்ம அந்த மேட்ச் ஜெயித்தோம். அந்த மேட்ச் விராட் கோலி ஆடினதை நீங்கள் என்னைக்கான டல்லாக இருக்கீங்க, அதான் நம்ம லைஃபே போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் பால் பை பால் விராட் கோலி ஆடின அந்த நாங்கள் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் கேமில் ஒருத்தர் என்னடா டென்னிஸ் மாதிரி இண்டிவிஜுவலாக தூக்கின்னு வர்றாரு, கையை விட்டு போன மேட்ச்சை அந்த லெவலில் கொண்டு வந்து வின் பண்ணி அந்த தீபாவளி தலை தீபாவளி, கிரிக்கெட்டுக்கு ஒரு தலை தீபாவளி, இது அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த கேம் விளாண்டது. என்னை எந்த சேனல்லுமே அதுக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிடல. நான் வந்து நான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிற பாலான்றவர் வந்து அவர்கிட்ட சும்மா கேட்டேன், விராட் கோலியுடைய பேட்ரியாட்டிசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மேட்ச்சில். எனக்கு யார் பண்ணுறாங்களோ இல்லையோ யாரும் கூப்பிடல என்ன, பட் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் விராட் கோலி இன் திஸ் ப்ரோக்ராம், கேன் வி டூ அ வீடியோன்னு கேட்டேன். 5th மினிட் ஒரு லிங்க் அமிச்சார். அதில் நான் விராட் கோலியோட பேட்ரியாட்டிசம், த வே ஹேமர்ட் தோஸ் 2 6s, விவியன் ரிச்சர்ட்ஸ் கூட எழுந்துன்னு கைத்தட்டிருப்பார் அந்த 6க்குன்னு சொன்ன பாஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் வியூ கவுண்ட் எவ்வளோ தெரியுமா, 2.75 lakh வியூஸ் அந்த வீடியோ. அது விராட் கோலி கொடுத்த மரியாதை அத்தனை பேரும். நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வெரி ஆயிடுச்சு அது பார்த்தோன்னே, விராட் கோலியை பார்த்து இதை கிரிக்கெட் ஆடணும் இப்படி தான் ஆடணும் அப்படின்ட்டு. அதான் ரோஹித்தோட சார், ரோஹித்தோடைய பேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரோஹித் பேட்டிங்கில் டெஸ்ட்டாக ஓடிஎல்லாம் இல்லை, அவர் கிட்டத்தட்ட டெஸ்ட்லேயே வந்து ஓடிஐ மாதிரி T20 மாதிரி ஆட ஆரம்பிச்சார். ரொம்ப பிடிச்சது நீ பவுன்ஸ் மட்டும் நீ பண்ண. இப்போ இந்த ரூதர் ஃபோர்ட்னு ஒருத்தர் ஆடுறாரு ஐபிஎல்லில், நீங்கள் பவுன்ஸ் பண்ணிங்கன்னா ஊருக்கு வெளில பால் 6 நீங்கள் எப்படி போட்டாலும். அது மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு மட்டும் நீ பவுன்ஸ் பண்ண பட் அப்படின்னு அது வந்து 6ல் டவுட்டே கிடையாது, 12 runs கொடுக்கணும் அந்த மாதிரி போய் விழும். அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவர் இறங்கி அடிக்கிறது டிலைட், அவ்வளோ பிடிக்கும், பியூட்டிஃபுல். அண்ட் அவரும் இவரும் கோலி 2 பேருமே கேஎல் ராகுல் 360 degreesம் ஆடுவாங்க ஸ்ட்ரோக்ஸ். நீங்கள் ஒரு பர்டிகுலர் பால் போட்டு நீ அவங்களை நிறுத்தவே முடியாது. வெளில வந்து இப்படின்னுவாங்க பாயிண்ட் மேலே 6, ஃப்ளிக்கு, ஸ்ட்ரெயிட்டு, கவர்ஸ் மேலே. ஸோ இதெல்லாம் டிலைட் ஆகும். அந்த மாதிரி பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம். 360 degrees கிரிக்கெட் ஆடிட்டு டெஸ்ட் மேட்ச் ஃபார்மேட்டுக்கு கரெக்டாக ஃபிட்டின் ஆகி பால் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் பாஸ் டெஸ்ட் மேட்ச்சில். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தமாஷான ஒரு விஷயம் சொன்னேன், நியூசிலாண்டோட 3 மேட்ச் நம்ம உதப்பட்டோம். எதில் கேவலமாக உதப்பட்டோம்னா டேர்னிங் பிச்சு, பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் நம்ம தான். செப்பாக்கில் ஸ்பின்னை வச்சு தான் நம்ம நோண்டிருக்கோம் உலகத்தில் இருக்கிற எல்லா டீமையும். அதில் சாண்ட்னரோட ஸ்பின், இஜாஸ் பட்டேலோடைய ஸ்பின்னுக்கு வந்து நம்ம கவுந்து அவங்க அடிச்சுட்டு போட்டோம் நம்மளை நம்ம ஏரியாவில் வந்து. இது எப்படின்னா ஒரு படத்தில் நினைவில் நின்றவழில் மயக்க மருந்து யாருக்கும் மூக்கில் வைக்கணும்னு போவார், இவருக்கு தும்மல் வந்து இவர் வச்சுன்னு இவரே மயக்கம் போட்டு ஊந்துருவார். அந்த மாதிரி நம்ம கவுந்தோம் இல்லை, அந்த ஷாக்கில் நான் இன்னும் மீளவே இல்லை. அதனால் சொல்கிறேன். ஸோ பட் இவங்க 2 பேருக்கும் அவங்களோட யூனிக் எக்ஸலன்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே எனக்கு பிடிக்கும் அவங்கள. அண்ட் கேப்டன்சிலும் டெரிஃபிக் சக்ஸஸ் ரேட் இருக்குது 2 பேருக்குமே. ஸோ இப்போ இந்த 2 பேர் சார், விராட் அண்ட் ரோஹித் 2 பேரையும் நம்முடைய பழைய லெஜெண்ட்ஸோடைய கம்பேர் பண்ணும், இவங்களுடைய சாயல் இருக்குது அப்படின்னு யார் கூட எல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? விராட் கோலி வந்து தில்லு, அதுக்கப்புறம் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணுறது ஒரு 2 அப்படின்னா மொஹிந்தர் அமர்நாத் டைப்பில் ஆடுவார் விராட் கோலி. ஸ்விங்கு வந்து மொஹிந்தர் அமர்நாத் இன்னும் சுப்பீரியர். அவருடைய ஸ்டான்ஸ் எல்லாமே வித்தியாசமாக அவர் மாற்றினார் அவர் டைப். ப்ளஸ் அவர் 6 இன்னிங்ஸில் 5-0 வச்சு திரும்பி வந்து ஸ்விங் எப்படி ஆடுறதுன்னு காமிச்சார் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவர். அந்த ரெசிலியன்ஸு பயமே இல்லாமல் ஒரு மேட்ச்சு வெஸ்ட் இண்டீஸோட லாஸ்ட் இன்னிங்ஸ் நான் சொல்ல உங்களுக்கு, கைக்வாடு காது போயிடுச்சு, விஸ்வநாத்துக்கு விரல் போயிடுச்சு, எல்லாரும் ஓட விட்டுருக்காங்க. மைக்கேல் ஹோல்டிங்கில் ஜமைக்கான்னு நினைக்கிறேன், நம்ம 90 for 7 டிக்ளேர் பண்ணிட்டோம், மேட்சே வேணான்ட்டு. அந்த மேட்ச்சில் மொஹிந்தர் அமர்நாத் 59 நாட் அவுட் அடிச்சார், 3 6 அடிச்சார் ஹுக்கில். ஹெல்மெட்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் சொல்கிறேன், நீ என்ன வேணா இப்போ நீ பிஸ்தா கிட்டக்கு வந்து போடுறியா மூஞ்சிக்கிட்ட, நான் உனக்கு காட்டுறேன் யார், நீ 140 போட்டால் நான் 280 அடிப்பேன். அதில் பார்க்கும்போது விராட் கோலி மொஹிந்தர் அமர்நாத் ஒரே சேம் இதில் இருக்குது. ரோஹித் சர்மாவுடைய கிரேஸு, ஸ்டைலு, பியூட்டிஃபுல்லாக கேரஸ் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கும்போது சுனில் கவாஸ்கருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். செஞ்சுரியெலாம் அலட்சியமாக அடிப்பார்.
ஒரு 2 நிற்பார், ஸ்ட்ரோக்ஸ் வந்துனே இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஹுக்கில் பிஸ்தா. கவாஸ்கர் வந்து மார்ஷல் ஃபஸ்ட்டு ஓட விட்டார் கவாஸ்கர்னாங்க. டெல்லி மேட்ச் அகமதாபாத்தில் ஓட விட்டாருனாங்க. டெல்லி மேட்ச்சில் மார்ஷல் எங்கே போடுற சொல்லு போடு, ஃபைனல் 6. அடுத்தது டெஸ்ட் மேட்ச்சில் இப்போ இருக்கிற T20 மாதிரி ஆடி காமிச்சார் கவாஸ்கர். ஸோ அவங்க 2 பேர் அது பேரலல் மாதிரி இருக்கும். சார் பொதுவாகவே இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாலே அவங்களுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக அது சோர்வடைஞ்சிருவாங்க அப்படின்றது ஓகே தான். பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸ் அப்படின்றது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபேன்ஸுக்கு ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ உங்களுக்கு சப்போஸ் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் உங்களுக்கு ஃபேனாக இருக்காங்க, உங்களுக்கு ஃபேனாக நீங்கள் ஏதோ ஒரு கேம் ஒன்றா நீங்கள் ஷட்டில் ஆடுறீங்க, ஷட்டில் ஆடுறவர் அவங்களுக்கு பயங்கர ஃபேனாக இருக்கீங்க. இல்லை நீங்கள் அத்லெட்டு, நீங்கள் பயங்கர ஃபேனாக இருக்கீங்க, உங்கள் அத்லட்டிசம் அவங்களுக்கு பிடிச்சி நீங்கள் 45 வயசுலேருந்து நீங்கள் போன வருஷம் நல்லா ஓடினீங்களே, இப்போ ஓடலன்னு அவங்க உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முடியலன்னு நீங்கள் அவ்வளோதான். அதனால் ஒருத்தரோட ஃபிசிக் வந்து இது வந்து டிஎன்ஏ மாற்றலாம் முடியாது, அதே 20 year old ஃபிட்னஸே கண்டினியூ ஆகிறதுக்கு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற பெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் லைஃப் ஒன்று இருக்குல்ல. மியூசிக் டைரக்ஷன் எடுத்துட்டா ஒருத்தராக மியூசிக் டைரக்டராக பார்த்தா ஒருத்தராக வந்து போகிறாங்க, மாறினே இருக்குது ட்ரெண்டு. அவர் ஹீரோஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு ட்ரெண்டு மாறுறது. ஒருத்தர் தான் ரேராக சூப்பர் ஸ்டாராக ஒருத்தர் இருக்கார், இந்த ஏஜ்லேயும் அவர் வந்தால் தான் நாங்கள் போய் படம் பார்ப்போம், கலக்கலாக இருக்கும் படம்ன்றது ரொம்ப ரேரு. இப்போ தோனிக்கு என்ன ஏஜ் ஆனாலும் ஆடணுன்றீங்க, ஒரு தோனி ஒரு ரஜினிகாந்த் மாதிரி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். எஸ்பிபி 75 80 years ஆனாலும் ஸ்வீட்டாக ஹீரோக்கு வாய்ஸ் சூட்டாகிற மாதிரி பாடுவார். இளையராஜா 80+னாலும் போய் சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணுவார். இதெல்லாம் ரொம்ப ரேரான விஷயங்களை வச்சு மீதி பேர் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஏஜ் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கே உங்களுடைய ஹீரோவுடைய சாயலில் இன்னொருத்தர் அதே டைப்பில் ஒருத்தர் வருவார் வைப்ஸில், வரும்போது நீங்கள் இவருக்கு ஃபேன் ஆகிடுவீங்க. இப்போ நான் கூட இவர் என்னுடைய வெங்கட்ராகவன் ஆஃப் ஸ்பின் போடுவார், அவருடைய ஸ்டைல்லேருந்து ஆக்ஷன்லேருந்து எல்லாம் நான் காப்பி அடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். ஜிஆர் விஸ்வநாத்துடைய பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இளையராஜானா நான் வெறி அதெல்லாம் இருக்கும். பட் தட் டசன்ட் மீன் இப்போ ஒருத்தர் போகிறவன் நான் ரசிக்க மாட்டேன்னு கிடையாது. யுவன் சங்கர் ராஜா ஒரு பாட்டு வந்து அந்த மாதிரி 2ல் போட்டார். அந்த மாதிரி கட்சி 10 வருஷத்தில் நான் பாட்டு கேட்டதே இல்லை. அந்த வானம் பொழியாமன்னு ஒரு பாட்டு இருக்குது, இளையராஜா தான் பாட்டுருக்காரு. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆஃப் லேட் வந்துட்டு அந்த பாட்டு அவ்வளோ பிடிக்காருங்க. ஸோ இது நம்ம எல்லாம் ஜாலியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கேமை பிரமாதமாக ரசிப்பீங்க. இண்டிவிஜுவலுக்குன்னே நீங்கள் போயிட்டீங்கன்னா டீம் கேமை நீங்கள் ரசிக்கவே முடியாது. கிரிக்கெட்டு த்ரில், ஏன்னா லாஸ்ட் பால் 3 to win 4 to win, அவன் நோ பால் போட்டான், அடுத்த பால் இவன் மிஸ் பண்ணிட்டான்ற ஒரு த்ரில் இருக்கே, அது கேம் தான் ஹீரோ. அதை நீங்கள் ரசினே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஒருத்தர் போயிட்டாருன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கே இப்போ நீங்கள் ஹீரோவாக இருந்தால் உங்களுக்கு எல்லோரும் பார்க்காம போயிட்டாங்கன்னா அதில் பார்த்துன்னு இருந்தாலும் போர் அடிச்சிடும். உங்களை ரொம்ப கொண்டாடினாலும் உங்களுக்கு ப்ரைவசி இருக்காது, கண்டுக்காமல் போயிட்டாலும் ஐயோ நமக்கு இப்படி ஆச்சுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஓவரால் நீங்கள் கேமை ரசிக்கணுன்றது என்னுடைய எண்ணம். தென் யூ வில் பி த ஹீரோ. இப்போ இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னா இந்தியன் டீம் கொஞ்சம் வந்து தடுமாறுவாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட, அவங்க வந்து ஃபிட்டின் ஆவாங்க. பட் அந்த டைம் வரைக்கும் இது கொஞ்சம் தடுமாறும் அப்படின்றது. இப்போது ஏகப்பட்ட வீடியோ அனாலிசிஸ், ஏகப்பட்ட கோச்சஸ், சுண்டு வரலுக்கு ஒரு கோச்சு, கட்டவரலுக்கு ஒரு கோச்சு, ஹை கேட்சுக்கு ஒரு கோச்சு, ஸ்லிப் கேட்சுக்கு, விசில் அடிக்கிறதுக்கு, எல்லாம் கத்துறதுக்கு, ட்ரம்பெட் வாசிக்கிறதுக்கெலாம் கோச் வந்தாச்சு இப்போ. ஸோ எல்லாத்தையுமே எல்லாருமே மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. கேமில் வந்து என்னென்னமோ சைக்கலாஜிக்கல் கன்சல்டன்ட்லாம் வந்துச்சு. இப்போ நான் வந்து டிஎன்சிஏக்கு ஹியூமர் மூலமாக பல டீம்ஸுக்கு நான் வந்து என்கரேஜ் பண்ணிட்டுருக்கேன், எனர்ஜி கொடுத்துட்டுருக்கேன். எப்படி இருக்கணும் நீங்கள் மேட்சுக்குள்ளே போகும்போது நீங்கள் எப்படி போகணும்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளில் இவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குச்சு, நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஃபிட்டன் ஆகிடுவீங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் ஓவராக பேம்பர் பண்ணிங்கன்னா ரிஸ்க்கு, ஸ்பான்டேனிட்டி போயிடும். கோதாவில் இறங்கணும் ஆட்சி. இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அதை சொல்லணுன்னா நிதிஷ்குமார் ரெட்டி தான். அவருக்கு என்ன இருக்குது டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, மீதி பேர் தடுமாறின்னு இருக்காங்க, போய்ட்டு ஒரு செஞ்சுரி அடிக்கிறார் அலட்சியமாங்க ஆஸ்திரேலியாவில் டெஸ்ட் மேட்ச்சில் போயிட்டு. அவர் T20 மெட்டீரியல் தான், பட் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டார் பாருங்க பியூட்டிஃபுல்லாக. மீதி பேர் வாங்கிட்டாலும் பரவாயில்ல, நான் ஆடுறேன். உடம்புல எவ்வளோ அடி வாங்குறாரு பாவம், இங்கெங்கெல்லாம் வாங்குறாரு, க்ளவ்வை தூக்கி போடுறாரு, திருப்பி வந்து ஆடுறாரு. அவரை நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நிதிஷ்குமார் ரெட்டி எக்ஸாம்பிள் எடுத்துங்க. எந்த ஃபார்மேட்டில் வேணால் என்ன சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்தாலும் ஆப்போனண்ட் எப்படி இருந்தாலும் நான் உன்னை மோதுறேன்டா வாடா தில்லா அப்படின்றதுக்கு அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இஸ் ரெடி, READY, ரெடியர், எவர் ரெடியர். இதுக்கு ரிலையபிளான்னு தெரியல. பட் பெஸ்ட் கீப்பர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார், தோனி ஆர் கில்கிறிஸ்ட், யாரை சொல்லி? தோனி ஆர் கில்கிறிஸ்டா? என்ன என்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தோனி ஆர் தோனின்னு கேளுங்க, தோனின்னு சொல்லுவேன். கீப்பிங்கில் கேட்க தோனி தான். பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னா ஜாண்டி ரூட்ஸ், விராட் கோலி. ஜாண்டி ரோட்ஸ். அது ஏன்னா ஜாண்டி ரோட்ஸுக்கு மீதி கோலி பண்ணுறது எல்லாமே ஈக்குவலாக 2 பேரும் பண்ணுவாங்க. டைவிங்னு ஒன்று இருக்குல்ல, பண்ணுவார். பட் ரொம்ப இப்போ கிளென் ஃபிலிப்ஸ் ஒரு கேட்ச் பிடிச்சார். ஒருத்தர் பேட்டிங் அடித்து பேட்லேருந்து பால் வரும்போது தனக்கு ஒரு 10 அடி தூரத்தில் வரும்போது இவர் போயின்னுக்கிறார் மேலே பறந்துட்டு.
அதை வந்து ஒன்று கரெக்டாக கொசு பிடிக்கிற மாதிரி பிடிச்சா இருப்பாருங்க. அது ஒரு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஒன்று இருக்கும். அதில் மேபி அவருக்கு ஒரு எட்ஜுன்னு நான் சொல்கிறேன். ஜான்டி ரோட்ஸுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும் கோலி மேல். கோலியும் ப்ரில்லியண்ட்டாக லாங் ஆனில் ஒரு கையில் கேட்ச் பிடிச்சலாம் நான் பார்த்துருக்கேன். ஜான்டி ரோட்ஸோட ஆன்டிசிபேஷன் லெவல் இன்னும் ஃபாஸ்டர். இப்போ கீப்பிங்கில் கில்கிறிஸ்ட்டுமே ரொம்ப கில்கிறிஸ்ட் எல்லாமே சூப்பர் பாஸ். கில்கிறிஸ்ட் பேசிக்காக லெஃப்ட் ஹேண்டர். ஸோ டவுன் த லெக் சைடு ஈஸி. தோனி வந்து ரைட் ஹேண்டர். டவுன் த லெக் சைடு எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுறாரு. ரொம்ப ரேர். நான் சொல்ல இப்போ விட்டுடுங்க. ஒரு 2 years பேக்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னருக்கு இவ்வளோ பக்கத்தில் பேட் இப்படி வரும், இங்கே இருக்கும் ஒரு க்ளவு, பேட் எட்ஜெட் அப்படியே பிடிச்சி தூக்கி போகிறது. பேல்ஸ் எடுக்கிற விதம் ஃப்ளாஷ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக தோனியோடைய ஸ்பீடுன்னு தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரியும் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி கிடையாது கில்கிறிஸ்ட். அந்த ஸ்பீடெல்லாம் நம்ம பார்த்து மிரண்டிருக்கோம் சார். சில பேர் மட்டும் சொல்கிறேன் சார் ஃபைனலாக. நீங்கள் இப்போ கேப்டன்சி இந்தியாவை பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க் 100க்குன்றது மட்டும் நீங்கள் கோட் பண்ணுறீங்களா சார்? ரோஹித் சர்மா இது டெஸ்ட்டு ஓடி அப்படிலாம் இல்லாமல் கேப்டன்சி ஜென்ரலாக கேப்டன்சிக்காக 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? ரோஹித் சர்மா 80, விராட் கோலி 78, ஓகே சார். தோனி 99, சௌரவ் கங்குலி 85. அவ்வளோதான். வெரி வெரி இல்லை தில்லு அதான் ஒன்றும் பயங்கர ஸ்மார்ட் மூவாக பார்த்ததில்ல, பயங்கர தில்லு மோதிரம் வா கோலி டைப். ஓகே ஃபைனலாக கபில் தேவ் 90. ஏன்னா எந்த டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸில் வேர்ல்ட் கப்பில் போயிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ஆர் வேர்ல்ட் பீட்டர்ஸ் ஐ நோ, பட் 183 இஸ் நத்திங் ஃபார் தேம், பட் 183 ஷுட் பி வெரி டஃப் ஃபார் தேம், லெட்ஸ் மேக் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். இந்த லைனை சொல்லிட்டு கோச்சஸ் கிடையாது, கபிலுக்குன்னே 10 பேர் ஆடி ஒரு வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆல் டைம் ஹீரோ. ஸோ இங்கிலீஷ் பேசணும்னா ஆக்ஸ்போர்ட்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கரெக்டாக பண்ணுவாங்க. அவர் இங்கிலீஷ் தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு கிரிக்கெட் தெரியாது. அதுதான் மெயின். அவ்வேஸ் தேட் இது எப்படி இருக்குன்னாலும் அவுட் கொடுப்பாரு நம்ம பேர், இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம பேர் அவுட் கொடுப்பாரு. அவுட்னா அவுட் கொடுப்பாரு. ஏன்னா அவர் கிரிக்கெட் தெரிஞ்சு கரெக்டாக போடுறாரு. அந்த மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் அவரை பற்றி. அவர் செல்ஃபிஷாக கிரிக்கெட் ஆடிந்தாருன்னா, நம்ம ஊரில் அவர் கேப்டனாக இருக்கும்போது பிச்சஸ் எல்லாம் கிராசி பிச் போடுங்க, நான் 9 விக்கெட் எடுத்துகிட்டு போவேன் எல்லாம் இன்றைக்கும் சொல்லியிருப்பார். மீதி பேர் 30 பொட்டலமாக இருப்பாங்க. கட்டாந்தர விக்கெட்டில் முட்டி கைண்டு போகிற அளவுக்கு போலிங் போட்டார். போலிங் போட்டு பிஸ்தான் ப்ரூவ் பண்ணார். ஸோ வேறு லெவல் பிளேயர், டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர். கங்குலிக்கு 85ன்றது கரெக்டாக சார்? ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்தியன் டீம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாங்க, யங்ஸ்டர்ஸோடைய எல்லாமே இருந்தது அப்படின்றது இருக்குது. நான் சொல்கிறது ஆட்டிடியூட். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் கங்குலிலாம் சொல்லும்போது இண்டிவிஜுவலாக திங்க் பண்ணணும் பாஸ், டென்ஷனு. இப்போ உங்களுக்கு சப்போர்ட் இவ்வளோ டேட்டா கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸி திங்க் பண்ணுறது கம்மி. இப்போது ஆன் த ஸ்பாட் மேட்ச் உள்ளே போய் தான் திங்க் பண்ணணும். நீங்கள் மேட்ச்சுக்கு வரதுலேருந்து நீங்கள் திங்க் பண்ணணும். 1008 விஷயங்கள் இருக்கும். கங்குலியுடைய அக்ரெஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெரி அக்ரெசிவ். அந்த டயத்தில் இருந்தவங்களில் பயங்கர அக்ரெசிவ். ஐ மீன் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம்பேர். ஏன்னா கிரிக்கெட்டுடைய சினாரியோ தோனி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. தோனிக்கே சிஸ்டம் சவாலாக இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ வந்தாச்சு. இப்போ கம்பேர் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் அந்தந்த பீரியடுக்குன்னு பார்க்கும்போது சொல்லலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெரி ஹாப்பி. விராட் கோலி வந்து அவர் கிங். அவர் வந்து பார்டரில், அவர் தோனிலாம் பார்டரில் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டில் ஆர்மியில் இருக்க வேண்டிய அளவுக்கு பேட்ரியாட்டிக் அவங்கெல்லாம். அண்ட் தோனி வந்து கொலவெறின்னு இனிமேல் சொல்லாதீங்க, கோலி வெறி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாகவே டாப்புக்கு வந்துடுவீங்க. யூ வில் குவாலிஃபை யுவர் செல்ஃப், இல்லை யூ வில் குவாலிஃபை யுவர் செல்ஃப் டு த டாப். ஸோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பெரிய ஒரு ரோலில் அவர் வந்து இன்னும் சூப்பர் டூப்பராக பேட்டிங் ஏரியா, ஃபீல்டிங் ஏரியாலாம் பயங்கரமாக வேறு லெவலில் ரீசார்ஜ் பண்ணும் கோலி அப்படின்ட்டு என்னுடைய எண்ணம். விஷிங் ஹிம் டாப் கிளாஸ் ஃபியூச்சர். தேங்க்யூ சார். நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James Home.